வணக்கம் என்கேபி நேச்சர். இந்த மரம் தாங்க முள் சீத்தா மரம். சோர் சொப்புன்னு சொல்லுவாங்க. முன்பெல்லாம் இந்த பழத்தை பற்றி விழிப்புணர்வு கம்மியாக இருந்துச்சு. இப்போ எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரியறதுக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க. கேன்சர் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. நம்ம தோட்டத்தில் 5 மரம் இருக்குதுங்க. முதல் வருஷம் காய் பிடிச்சி ரொம்ப பேத்துக்கு கொடுத்தங்க. போன வருஷம் வீணாக போச்சு, காய்கள் எது பூச்சி மாதிரி விழுந்து. இந்த டைப் நல்லா இருக்குதுங்க. நாங்கள் இந்த பழங்களை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், அதாவது யாருக்குமே காசுக்கு கொடுக்கறது இல்லைங்க. கேன்சர் ஃபஸ்ட் அண்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு இது கேட்குங்க. ஹீமோதெரபி பண்ணிகிட்ருக்காங்க இல்லைங்க, அவங்களுக்கு ரொம்ப நல்லது கொடுக்கறது. க்யூர் ஆகி வந்தவங்களும் கொஞ்சம் நாளைக்கு இது சாப்பிட்ணுங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க யாராச்சும் தெரிஞ்சவங்களுக்குலாம் வாங்கி கொடுக்கணும், தாராளமாக வந்து நம்ம தோட்டத்தில் வாங்கி கொடுத்துக்கோங்க. நாங்கள் இது காசு வாங்க மாட்டோம். எங்கள் காலத்துக்கு அப்புறமும் எங்கள் பையன் வாங்க மாட்டான். பழம் இல்லாத சமயங்களில் இந்த இலையை தண்ணியில் கொதிக்க வச்சு குடிக்கலாங்க, அதுக்கும் பலன் இருக்குது. சிலர் வந்து அந்த மாதிரி பிடுங்கிட்டு போவாங்க இலைகளை. இந்த பதிவு நமக்கு தேவையில்லைனாலும் இன்னொருத்தருக்கு உபயோகமாக இருக்கும். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேவைப்படுவோர் கமெண்ட் பண்ணுங்கள். இயன்றவரை இயற்கை காப்போம். நன்றி.